இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாங்க. அதுக்கு நான் மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கேன். அரிசி வந்து 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதுக்கு மசாலா சாமான் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 4 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சம் ரோஜா இதழ் வந்து கொஞ்சங்க, கசகசா ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லி 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் பாருங்கள் இது கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க. இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் பவுட்ரு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 30 பல்லுக்கு பக்கம் இருக்குங்க. இது அப்படியே போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகாய் ஒரு 6-7 மிளகாய் இருக்குங்க. இது அப்படியே போட்டுக்கலாம். இஞ்சி பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு. இஞ்சி 2 இன்ச்சு இருக்குங்க, எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். பாருங்கள் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பாத்திரத்தில் 2 பாத்திரம் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே ஊறட்டும். பாருங்கள் இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினா போதும். தாளிச்சு எடுத்து போடும்போது போட்டுடலாம். பாருங்கள் இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இதுலேருந்து பாருங்கள் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் 1 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு இப்போ நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த அரிசிலேருந்து எடுத்த தண்ணியை இதில் விட்டுக்கலாங்க. விட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் பிரியாணி தாளிக்கிறதுக்கு குண்டா வச்சுட்டேன் நான். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் ஊற்றிடலாம். 100 ml ஊற்றிடுங்க. பாருங்கள் எண்ணெய் காயிட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டார் அனீஸ் 1 போட்டுக்கலாங்க. மராட்டி மொக்கு 2 போட்டுக்கலாம். 4 பீஸ் இருக்குங்க போட்டுக்கலாம். பிரியாணி இலை 2 போட்டுக்கலாங்க. 3 பீஸ் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கணுங்கிறது. பாருங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. அப்படியே இல்லை கொஞ்சம் வெங்காயம் வணங்கணுங்க. பாருங்கள் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதுவும் போட்டுக்கலாங்க. போட்டு இது நல்லா வணங்கணுங்க. இன்னும் பிரியாணி வந்து நல்லா வணக்கிறது தாங்க டேஸ்ட்டு. அதனால் நல்லா வணங்கணும். இது நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நம்ம பாருங்கள் நல்லா இந்த அளவு வணங்கிடுச்சு. இது வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாவை போட்டு வணக்கிடலாங்க. பாருங்கள் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா இப்போ மசாலாவும் சேர்ந்து வணங்கிட்டு இருக்கு. பாருங்கள் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே இதில் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு இன்னொரு கொதி விடலாம். நம்ம இது பக்கத்தடுப்பில் வந்து ஒரு அடுப்பில்
பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு குண்டாவில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தடுப்பில். பாருங்கள், அரிசி ஊற வச்ச தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஒரு கொதி வரட்டுங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தயிர் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. மட்டன் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. பாருங்கள், அரிசி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், லெமன் ஜூஸ் ஒரு லெமன் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க. தம் போட்டால் நல்லா பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க. பாருங்கள், ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம தம் போடுறதுக்கு. இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு கல் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணி குண்டாவை அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம். உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா இது போட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி எடுத்து நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பு வந்து நல்லா தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பக்கத்தில். இப்போ அந்த அடுப்பு தண்ணி எடுத்து இது மேலே வச்சிடலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி தான் பாருங்கள். இப்படி மேலே வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாங்க. வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா தம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க பிரியாணி. பாருங்கள், வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.